வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி, ஒரு சாதாரண மனிதன், இப்படி இருக்கிற ரெண்டு பேரில் அரசியல்வாதியால் சாதிக்க முடிகிறத ஒரு படித்த பட்டதாரியோ இல்லை ஒரு சாதாரண மனிதனோ சாதிக்க முடியறதில்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு மாற்றம் வேணும்னு நம்ம அரசியலில் நம்ம எதிர்பார்க்கணும். அந்த அரசியல் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு, மறுபடியும் அதே கட்சிக்கு, மறுபடியும் இந்த கட்சிக்கு அப்படின்ட்டு மாற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இருந்தாலும் இந்த மாற்றம் எப்படி அமையணும், இந்த மாற்றம் இப்படி இருந்தால் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி ஒரு எலெக்ஷனில் போட்டிடுறாருன்னு வச்சுக்கேன். அவர் ஒரு 2 இடங்களில் அவரால் போட்டியிட முடியும். ஆனால் அதே அரசியல்வாதிக்கு நம்ம ஓட்டு போடுற நம்ம மக்கள் 2 இடத்துல ஓட்டு போட முடியுமான்னா முடியவே முடியாது. சரிங்களா? அதே போல் தான் அதாவது நீங்கள் சிறையில் இருந்தால் உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் அதே அரசியல்வாதி சிறையில் இருந்து கொண்டே தேர்தலில் போட்டி போட முடியும். இப்படி பல முரணான அரசியல்வாதிக்கும் அந்த அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிற நமக்கும் நிறைய முரணான பல விஷயங்கள் இருக்கு. அதே போல தான் அப்படி சிறை சென்றவங்க ஒரு அரசாங்க உத்தியோகமும் கிடைக்காது. சிறை சென்றவங்க ஒரு வெளிநாட்டு பயணமும் செல்ல முடியாது. ஆனால் ஒரு அரசியல்வாதி எத்தனை முறை சிறைக்கு சென்றாலும் அந்த அரசியல்வாதியால் வெளிநாட்டுக்கு போக முடியும். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக முடியும், ஒரு நாட்டினுடைய பிரதமராக முடியும், அந்த நாட்டில் உள்ள மாநிலங்களுடைய முதலமைச்சராகவும் ஆக முடியும். அப்படி பல இது அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. ஆனால் அந்த அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிற நமக்கு கிடையாது. ஒரு பட்டதாரியாக இருக்கிறவங்க ஒரு சாதாரண பட்டதாரி ஒரு வங்கிக்கோ இல்லை அரசு ஊழியருக்கோ வேலைக்கு போகணும்னா அந்த ஆள் அந்த மனிதன் என்ன படிச்சிருக்காரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, இந்த பதவிக்கு ஒரு சரியானவரா, இந்த வேலைக்கு ஒரு சரியானவரா அப்படின்னு பல டெஸ்ட்டுகள் மூலமும் பல பரீட்சைகள் மூலமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அந்த பதவியில் அமர்த்தப்படுறாங்க. ஆனால் அரசியல்வாதியோ எந்த தகுதியும் இருக்க அவசியம் இல்லை. ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சராகவே ஆக முடியுது. படிக்காதவங்க கல்வித்துறை அமைச்சராகவும் ஆக முடியுது. இது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல எப்பயுமே எழ ஆரம்பிக்கணும். அப்படி எழ ஆரம்பிச்சா மட்டும்தான் ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்படி நல்லா படித்தவங்க இந்த கட்சி நமக்கு நல்லது செய்யுமா, அந்த கட்சி நல்லது செய்யுமா அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு நல்லா படித்த அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும். இந்த நம்மளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்கள நம்மளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்மளுடைய தலைவர்களையோ பிரதமரையோ முதலமைச்சரையோ நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவோம்.